நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அதெல்லாம் உணர்ந்தவளாக அப்பேற்பட்ட அந்த மகத்துவமான செயல்களை உடைய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அவர் வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதப்படியுமாய் கொண்டவன் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் சமீபமாய் பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று உணர்ந்தவளாக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரால் அன்றி நம்மளாலே ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்பேற்பட்ட தேவன், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லைன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இப்படி உணர்ந்தவளாக அவருடைய மகத்துவங்கள் அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன். அவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம என்ன மனதில் நினைக்கிறோமோ எல்லாம் அவருக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் அவர். அவரை நாம் தேவனாய் பெற்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? நம்ம எல்லாம் அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஒருவேளை அதெல்லாம் உணர்ந்தவளாக பேர்பட்ட தேவன் நம்ம மேல எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார்ல. நாம் பாவிகளாக இருக்கலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய அன்பை நம்ம மேலே பொழிந்திருக்கிறாரு. தகுதியற்ற நம்மையும் அவர் நேசித்திருக்கிறாரு. இதெல்லாம் உணர்ந்தவளாக அவருக்கு நாம நன்றி பலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டாமா? ஏன்னால் அவர் ஸ்தோத்திரங்களுக்கு அவர் பாத்திரன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நம்ம இந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்க போகிறோம். தொடர்ந்து அவருடைய கரங்களில் நாம ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம் அடியார் திரு நாமத்தின் ஆதரவில் என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்களா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் சேரும் உம்மடி யார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யார் திரு நாமத்தின் ஆதரவில், இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நீரல்லால் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நம்மை தேற்றுகிற வார்த்தைகள் இல்லை, அது உண்மை உள்ள வாக்கு தத்தங்கள். அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொல்லி நம்ம பலவீன நாட்களிலே நம்மை உண்மையாய் பலப்படுத்தி பாதுகாக்கிறே அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் வாக்கு மாறாதவராக நம்முடைய வாழ்நாளிலே இரட்டிப்பான நன்மைகளை அவர் கட்டளையிட்டிருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வாக்குக்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? நாம் ஆண்டவரை தேடினோம், நான் ஒரு நாளும் நான் அப்பத்துக்கு இறங்கி தெரிந்ததில்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நாளிலும் குறைபடாதபடிக்கு ஆண்டவர் அவளை அனுதினமும் அதன் தேவைகளை போஷித்து வழி நடத்துகிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறாரே. ஆலோசனை கர்த்தராக நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளிலும் நம்மை வழி நடத்துகிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நம்ம ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடவும் அந்த நேரங்களிலே விடுதலை பெறவும் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அவர் வாக்குப்படி நடத்துகிறாரே, ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துவோமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்மை கடந்து செல்ல செய்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அவர் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிற ஆண்டவர் நம்மத்திலே கடந்து வந்து ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குக்காக நம்ம அவருக்கு ஸ்தோத்திரிப்போமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குக்காக நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவர் கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிறாரே, அதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இன்றைக்கும் அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் உணர்ந்தவளாக நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிவும் மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், எரியும் மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும், கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றி
நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தினோம். அதே போல ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து எவ்வளோ வாக்கு தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். அதை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். இவற்றை காட்டிலும் ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்தில் விரும்புகிற காரியம் பரிசுத்தத்தை அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீ இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா என்று சொல்லி அழைக்கிற தேவன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னையும் அவர் ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே வா என்று சொல்லி அழைக்கிற தேவன். அவரிடத்தில் நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய பலவீனங்கள் குறைவுகள் மத்தியிலே அவர்களிடத்தில் செல்லும் பொழுது ஆண்டவர் அவற்றையெல்லாம் மாற்ற வல்லமுள்ள தேவன். அதை உணர்ந்தவர்களாக உண்மையாக ஒரு ஆண்ட அர்ப்பணிப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் காணப்படுவோமா? இந்த உபவாச கூடையிலே ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். என் பிள்ளை உடைந்த உள்ளத்தோடு கூட என்னிடத்துல வரமாட்டானா? அவர் பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், பாவியை வெறுக்காத ஆண்டவர். பாவத்தை நாம் உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது அவற்றெல்லாம் மன்னிக்க அவர் தயவு பெருத்தவராய் இருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அப்பேற்பட்ட தேவன் உங்களை என்னை பார்த்து இன்னைக்கு அழைக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீ இருக்கிற வண்ணமாக என்னிடத்துல வரமாட்டாயான்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட அவர் உங்க அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் என்னுடைய நிலைமை இதுதான். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் எனக்கு கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு அது தடையாயில்லாதபடிக்கு அவற்றையெல்லாம் மாற்றி போடுங்கன்னு சொல்லி உண்மையான உடைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் அதை தான் நம்ம எடுக்கிறார். உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் எண்ணற்றதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவற்றெல்லாம் நம்ம முதுக்கு பின்பாக எரிந்து போடுகிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் மாற்றி போடுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய குறைகள் உண்டு ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அந்த குறைகளை எல்லாம் மாற்றுகிற வல்லமுள்ள தேவன் நீர் ஒருவரே, உங்களுடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உண்மையான மனதோடு கூட ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உபவாச கூடுகையிலே நான் பெற்று இருக்கிற கொள்ளுகிற ஆசீர்வாதங்களுக்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய செயல்கள் காரணமா இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையான உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி ஓயாமல் தேவதூதராலே போற்றப்படுவார். பரிசுத்தம் இல்லாமல் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம தரிசிக்கவே முடியாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த பரிசுத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பரிசுத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சி எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு கூட நீங்களும் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளிலே அதை தர வல்லமை உள்ள தேவன். அவரை நம்மை அணைத்துக் கொள்கிற ஆண்டவர். ஆண்டவரே, என்னை நான் ஒரு விசை மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்ற பாடல் ஒரு ஸ்தானத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். உண்மையான மனதோடு கூட முழுமையாய் நம்ம அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அதை தான் உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும். எனவே எல்லாரும் இணைந்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்ற பாடலை என்னோடு இணைந்து பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை கண்டினேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை
ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம் நன்றி பலிகளை ஏறெடுக்க, எல்லாத்துக்கும் மேலாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க நீர் உதவி செய்திரே. நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.